unqualified political bench ruling us. The ease at which the below-poverty segment are lured into the election manifesto is one of the major reasons. Since they form the majority voting pool, it's very easy for the politicians to lure them in. It's not easy for the below-poverty segment to understand the mask concealing the old promises like ₹1 for a kg rice or a color TV for all the households, which actually digs a deep hole in our treasury and discourages the BPL segment's progress. It's educated people like us who do know these facts yet remain silent without raising our voices through our votes. It's not a secret that bogus votes are abundant all over India and is prevalent primarily because many citizens fail to cast their vote. This small Tamil skit is to remind you of the type of politicians we have and who are ruling us, thereby hoping that this skit will boost this group who actually have not casted their vote and have failed in the citizenal duty. All characters played in this drama are fictionally real. Any pun displayed is unintentionally intended. For information, we are already boosted. MLA Vedachalam, MLA Vedachalam, MLA Manachalam. I'm very happy. Start busy. பரவாயில்ல தலைவரே, ஃபர்ஸ்ட் டைம்லயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பிஏவா ஃபீமேல்ஸ் அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். அதுக்காகவே நம்ம வந்து ஒரு பெரிய உண்மைக்குள்ள வளர்க்கணும். ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் போடணும் தலைவரே. கரெக்ட். நல்ல வேற ஞாபகப்படுத்துனீங்க. நம்ம பனையல் பார்க் வச்சுட்டு கார் பார்க் கட்டுறாங்க. அதை கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்தி விடும்போது பக்கத்துல ஒரு 40 அடி கட் அவுட் நம்ம அக்காவுக்கு கீழே ஏன் பேரை போட மறந்துடாதீங்க. அந்த 10,000 பேர்த்தையும் கபாலீஸ்வரர் கோயில் அன்னதானம் நடக்கலாம். அங்கேயும் பேனர் வச்சு அனுப்பிடுங்க. அங்கேயும் பேரு. ஆமா. ஆனா இப்பவே அமைச்சர் ரேஞ்சுக்கு யோசிக்கிறீங்க தலைவரே. நான் கூடவே சட்டசபை கிளம்பலீங்களா? டைம் ஆயிடுச்சு. நல்ல வேற ஞாபகப்படுத்தினேன். ஆமா, சட்டசபைக்கு என்ன வேணும் சார்? லாங்குவேஜ் தான் பெரிய விஷயம். ஒரு 10 தமிழ்ல கெட்ட வார்த்தை தெரிஞ்சா போதும். கெட்ட வார்த்தை இங்கமா கத்துக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்து 5 மாசம் தான் ஆகுது. வந்த உடனே கல்யாணம் பண்ணா ஒரு மவுசா இருக்குமேன்னு சொன்னானுங்களேன்னு கிடக்கிட்டு இருக்காதே 2 மவுசை கல்யாணம் பண்ணேன். அதுங்களுக்கு பைசல் பண்றதுக்கே நேரம் சரியாகும். இதில் நான் எங்க போய் கெட்ட வார்த்தையை கத்துக்கிறது? தமிழ் சினிமா பாருங்க தலைவரே. மலையாள சினிமாக்கே நேரம் இல்லை. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தலைவரே. நாயே பேயே கொள்ள மாதிரி கேப் மாதிரி ஆள் மாதிரி அவ்வளவுதான். இதெல்லாம் கெட்ட வார்த்தையா? என் பொண்டாட்டிங்க செல்லமா கூப்பிடுறாங்கன்னு இருந்தேன். சரியான டேஷா இருக்கீங்க தலைவரே. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அங்க சட்டசபையில பெல்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இல்லைன்னா உருவிட போறாங்க. நேற்று தாமா என் பொண்டாட்டி ஒரு பெல்ட்டை பிச்சுட்டா. ஐயோ, குழந்தைங்களெல்லாம் அடிக்க விடுறீங்களா பெல்ட்டை? என்ன ஆளுங்க நீங்கெல்லாம்? அவங்களாவது அடிக்கிறாங்க. ஒரு பெண்ணை பிஏவா வச்சுக்கிட்டதுனால பிஏவா அப்பாயிண்ட் பண்ணுறதுனால நம்ம எம்எல்ஏ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு. அடுத்த 3 வருஷம் ஆகிட்டப்புறம் ஒரு பிஏவை மாற்றிட்டாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தலைவா நிறைய ப்ரோக்ராம் இருக்கு தலைவா. இன்னைக்கு காலையில 8 to 10 டிஃபன் சாப்பிடுறோம். 2 மணி நேரம் நிறைய இருக்கு தலைவா. தலைவி வீட்டுல இட்லி பொங்கல், துணை தலைவர் வீட்டுல இடியாப்பம் பொண்ணாக்கு. 2 பேரா? அப்போ 2 மணி நேரம் தேவை. அப்புறம் 10 to 11 நம்ம நிறைய கலர் டிவிலாம் கொடுத்தோம் இல்லையா? அது நிறைய பிரச்சனை இருக்கான். அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு மக்கள் வராங்க. கலர் டிவியில என்ன பிரச்சனை? எந்த கலர் டிவிலையும் கலரே வர மாட்டேன் தலைவா. கூடவே கலர் பென்சில் கொடுத்துமையா? இந்த காட்டானுங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தெரியாது தலைவா. அப்புறம் 11 to 12 நம்ம தொகுதியில பிரச்சோகத்துக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் நிதி உதவி தரதா சொல்லியிருந்தோம். அதுல ₹1 கூட வரல அப்படின்னு மக்கள் உங்ககிட்ட மனு கொடுத்து வர போறாங்க. எப்படியா தரது? 2.5 வயசு குழந்தைய காட்டி நிதியும் கேட்டா? ஆட்சிக்கு வந்தே 3 வருஷம் ஆச்சு தலைவா. அப்படியா? அப்ப கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் 12 to 4 லஞ்ச் போறோம். 4 to 5 ஒரு கல்யாண ரிசப்ஷன் போறோம். கல்யாணம் எல்லாம் வேணாயா. போன தடவை இப்படிதான் கல்யாணத்துக்கு தலைமை தாங்க போனான்னு கூப்பிட்டானுங்களேன்னு போனா 2 கழுதைங்களுக்கு கல்யாணமா? எந்த கழுதை கல்யாணம்னா என்ன தலைவா? காவிரி பிரச்சனை பேசுறதுக்கு நம்ம ஒரு மேடை கிடையாதா? போய் பேசிட்டு வாங்க. காவேரியா? என்ன பிரச்சனை?
என்ன தலைவா இப்படி கேக்குறீங்க? அவங்கதான் காவேரி நம்ம கிட்ட அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. போனா வந்துருக்கா? அப்புறம் 5 to 6 தொண்டர்களை மீட் பண்றீங்க. தொண்டர்களெல்லாம் மீட் பண்ணிக்கலாம். இந்த மாலை எல்லாம் வேணாம், ரூபா மாலை எல்லாம் வேணாம்னு சொல்லியா? நம்ம அடிச்ச கள்ள நோட்டை நம்மளுக்கே போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துலாம் தலைவா. அதுக்கப்புறமா 6 to 7 நம்ம புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்க செக்ரட்டரி உங்களை பார்த்து வராங்க. ஐயோ நக்கலு, அவன் அமைச்சர் ஃபங்க்ஷனை பத்தி பேச வரைய. அதெல்லாம் உங்களை பத்தி தெரியும் தலைவா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். தினமுழக்கம் அப்படிங்கிற பத்திரிகையில இருந்து உங்களை பார்க்கறதுக்கு நிறுவனம் வந்திருக்காங்க. சரி, நான் வெயிட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு அவன் என்ன தப்பா நினைக்கிறாங்க எல்லாரும்? வணக்கம். தலைவா நீ பாருங்க தொண்டை சொல்லுங்க. நான் தினமுழக்க பத்திரிகையிலேருந்து வந்திருக்கேன். தினம் முழங்குவீங்களா? ஆமாங்க. அப்போ தினமணினா தினமணி அடிப்பீங்களா? அது அவங்களாட்ட கேட்கணும். சரி சரி சரி, வந்த வேலையை சொல்லுங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து முதல் அட்டம்ப்ட்லேயே இந்த எம்எல்ஏ ஆனவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கோங்க. ஆஹா. அது என்னன்னா, எம்எல்ஏன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன். எம்எல்ஏனா என்ன இந்த கேள்வி கேட்குறாங்க? எம்எல்ஏனா எம்எல்ஏ தான்மா. நான் பிறக்கும் போது எம்எல்ஏவாக தான் பிறந்தேன். ஓ இதுதானா? ஓகே சரி சார். நீங்கள் தமிழகத்தில் நிறைய இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்திருப்பீங்க. ஆனால் நிறைய தமிழகத்திற்கு அரசியலில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதில் எத்தனை அரசியலில் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சொல்லுவோம். கேட்பீங்கன்னு தெரியும், அதுதான் நான் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். என்ன சார் இது? எழுதி மைக் இருக்கு, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். 1972 காங்கிரஸ் ஐ, 1982 பாஜக, 1999 காங்கிரஸ் கா, 2001 திமுக, 2002 அதிமுக, 2004 மதிமுக, 2006 மறுபடியும் திமுக, 2007 தாபாகா, 2008 தாபாதா தூ, 2009 தத்தா திட்டி து து து. சரி சரி சார், சரி பரவாயில்ல. நீங்க எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு கேஸ் போட்டிருக்கீங்களாமே, அது என்ன சார்? என்ன சார் பிரச்சனை? ஆமா, இத்தனை கட்சி தாவணங்கிறதுக்காக என் கட்சிக்கு குரங்கு சின்னம் கொடுத்துட்டாங்கம்மா. சின்னம் கொடுத்தாங்க. சரி சார், அதெல்லாம் விடுங்களேன். உங்களுக்கு பொன்னியின் செல்வன் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களாமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? 3 வருஷம் அரசியல் சாதனை. ஆனா அது மக்கள் நீங்க பொன்னி அரிசியை மூட்டை மூட்டையா கடந்ததுனால பேர் வச்சுதான் சொல்றாங்களே. இது ஒபாமாவோட சதி. ஓஹோ சரி சார், அதெல்லாம் விடுங்க சார். நீங்க அரசியல்ல வந்திருக்கீங்க, இப்ப புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னதான் பேர் வச்சிருக்கீங்க? 5 மிட்டாயின் பேர் வச்சு. என்ன சார் சாப்பிடுற பொருளா வச்சிருக்கீங்க? கட்சினாலே சாப்பிட்றது தானம்மா. நல்ல விஷயம்.